என்னுடைய பெயர் கண்ணன். நான் சிறு வயதிலிருந்தே ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். விக்கிரக கோயில்களுக்கு செல்வது, பலி செலுத்துவது, பூஜை செய்வது, வெளியூர்ல இருக்கிற விக்கிரகங்களை தேடி செல்வது, பாலாபிஷேகம் செய்வது, ஜோசியக்காரிடம் செல்வது, மந்திரவாதிகளிடம் செல்வது, இப்படி என்னுடைய 21 வயது வரைக்கும் நான் விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாகவே நான் இருந்தேன். இன்ஜினியரிங் காலேஜ் நான் படிக்கும்போது என்னால சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியல. நாள் முழுவதும் உட்கார்ந்து நான் படிச்சாலும் என்னால பாடங்களை படிக்க முடியல. கல்லூரியில போய் அவங்க கற்றுக் கொடுக்கறத நான் கவனிச்சாலும் என்னால புரிந்து கொள்ள முடியல. என் நண்பர்களோட வெளியில சுற்றுவதில்லை, வெளியில எங்கேயும் நான் போறதில்லை. உட்கார்ந்து பாடங்களை படிச்சா ஏன் என்னால படிக்க முடியல அப்படின்ற ஒரு மன அழுத்தம் எனக்குள்ள உருவாக ஆரம்பித்தது. சரியாக படிக்க முடியாதனால நிறைய பேப்பர்ஸ்ல எனக்கு அரியர்ஸ் விழ ஆரம்பிச்சது. நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா வழிபட்ட அந்த தெய்வங்களையும் நான் வழிபட்ட அந்த தெய்வங்களையும் நான் சரியா படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விக்கிரகங்கள் இடத்துல உதவியை நான் நாட ஆரம்பிச்சேன். மாதங்கள் செல்லுது, வருஷங்கள் செல்ல ஆரம்பிக்குது. என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை என்னால பார்க்க முடியல. இதனால எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது. எத்தனையோ வருஷங்களாக இந்த தெய்வங்களை நம்ம வழிபடுறோம், இந்த தெய்வங்கள் நமக்கு விடுதலையும் கொடுக்கல, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு பதிலும் சொல்லல. அப்போ இந்த தெய்வங்களை நம்ம வழிபடணுமா? அப்போ பூமியில கடவுளே இல்ல என்கிற முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த வகுப்புல நான் 3வது மாடியில இருக்கும்போது இங்க இருந்து கீழே குதிச்சிரு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போறதில்லை என்கிற ஒரு உணர்வுகள் எனக்குள்ள உண்டாக ஆரம்பிச்சு. பஸ்ல விழுந்து இறந்துடலாமா, ட்ரெயின்ல விழுந்து இறந்துடலாமா, இப்படி தற்கொலை எண்ணங்களோடு நான் போராட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நாங்க தங்கி இருந்த நாட்கள்ல ஒரு நாள் நாங்க தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு 3 மணிக்கு எனக்கு ஒரு முழிப்பு வருது. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த 75 வயது நிரம்பின ஒரு பாட்டி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். அது அவங்கள சுத்தி வருது. அதிகாலையில நான் எந்திரிச்ச பின்பாக சுத்தி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என் இடத்துல சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போக ஆரம்பிச்சது. தற்கொலை எண்ணங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ விக்கிரக கோயில்களுக்கு நம்ம போயிருக்கிறோம், மசூதிக்கு நம்ம போயிருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவனுடைய ஆலயத்தை நம்ம போனதே இல்லையே, சும்மா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு நாங்க போனோம். பின்பாக எல்லாரும் முழங்கால் படியிடலாம், எல்லாரும் செபிக்கலாம்னு சொல்லும்போது நானும் முழங்கால் படியிட்டேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் இயேசு கிறிஸ்துவோட செபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எத்தனையோ விக்கிரக கோயில்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், ஆனா எங்கேயுமே நான் அழுததில்லை. ஆனா அங்கிருந்த தேவ பிரசனத்தை என்னால் அழாம இருக்க முடியல. நான் உடஞ்சி என்னுடைய இருதயத்தை ஊற்றி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள போகிறேன் என்று நான் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்க நேரத்தில் அந்த ஜெபத்தை நடத்திட்டு இருந்த அந்த போதகர் அந்த ஜெபத்தை அப்படி நிறுத்திட்டு இப்போது இங்க ஒரு வாலிப பையன் அங்க வந்திருக்கிறான், அவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசுகிறார், நீங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அப்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாரு, வாலிபனே, நீ இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல உனக்கு திரும்ப தருகிறாரு. நீ ஒரு பாவ பழக்கத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற, ஆண்டவரை நேசிக்கிறார் என்று சொன்னாரு. அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு சமாதான சந்தோஷம் என்னை நிரப்ப ஆரம்பிச்சது. தற்கொலை எண்ணங்கள் என்னை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சது. நான் 13 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். 8 வருடங்களாக அந்த என்னால் விடவே முடியல. ஒவ்வொரு நாளும் இதை விடணும்னு நினைச்சேன், என்னால் விடவே முடியல. அன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்போ தொட்டாரோ அந்த பழக்கத்திலேருந்து நான் விடுதலையாகி வெளியில வந்துட்டேன். என் வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் இந்த இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என் சொந்த ரட்சகராக நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.